ஸோ பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக உடைந்திருந்தாலும் கூட ஸோ இந்த தேர்தல் நம்மளுக்கு என்ன உணர்த்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பாட்டாளி மக்கள் தொண்டர்கள் வந்து அன்புமணி பக்கம் இருக்கிறது இந்த வெற்றி உறுதி செய்கிறது தான் நம்மளால் கணிக்க முடியுது. ஸோ பெருவாரியான வாக்குகள் கொஞ்சம் சிதறி இருந்தாலும் கூட ஸோ நிறைய கட்சி தொண்டர்கள் ஒன்றும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் பக்கம் இருக்கிறத வந்து இந்த வெற்றி சொல்லியிருக்கு. போன முறை பார்த்திங்கன்னா 25% அவங்க வாங்கின தொகுதியிலேருந்து 25% வெற்றி பெற்றிருந்தாங்க. இது வந்து 22% வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இது பெரிய கட்சிகளுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும்போது சின்ன கட்சிகளுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்க தான் செய்யும். அப்படின்னு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது பெரும்பாலான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர் பக்கம் இருக்கிறத தான் இது வந்து உறுதி செஞ்சுக்கிறதா நம்மளால் கணிக்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நிலவரங்கள் என்ன என்பதை.